டைம் ஆச்சு, சீரியல் போட்டுட்டு இருப்பாங்க. இந்த ரிமோட் வேற எங்க போச்சுன்னு தெரியல, டிவி ஆன் பண்றதுக்கு. மருமகளே மருமகளே, ரிமோட் பாத்தியா? என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா மருமகளே, டிவி ரிமோட் பாத்தியா? சீரியல் போட போறாங்க, டைம் ஆச்சு, சீரியல் ரிமோட் எடுத்து கொடு. ஏன் நைட்டு அதே சீரியல் தான் பார்த்தீங்க? இப்போ அதே தான் போட போகிறாங்க. ஒரு சீரியல் எத்தனை வாட்டி பார்ப்பீங்க? ஏடி நைட்டு பார்க்கும்போது ஒரு தூக்க கலக்கமா இருந்தது, ஒண்ணுமே புரியல. இப்போ பார்த்தாதான் நல்லா புரியும் எனக்கு. ஆமாம், இந்த சீரியல் பார்த்து புரிஞ்சுதான் பரிச்சு எழுத போகிறாங்க இப்போ. ஏடி நான் எத்தனை வாட்டி வேணா பார்ப்பேன்டி, நீ எடி கண்டு இப்படி கட்ட போற? என் மகன் கட்ட போறான், உனக்கு நேரி வந்து ரிமோட் எடுத்து போடி. அங்கே மேலே தான் இருக்கு பாருங்க, கண்ணை தந்து நல்லா பாருங்க. ஆமா இங்கே தான் இருக்கு. சரி கூட கூட பேசினே இருக்காம போய் வேலையை போய் பார்ப்போம். அத்தை, இன்னைக்கு ரேஷனில் வந்து 1000 ரூபாவும் கரும்பு சக்கரை அரிசிலாம் தராங்க. நான் போய் வாங்கி தரேன். ஆமாம்ல, மறந்து போயிட்டேன். நமக்கு இன்னைக்கு தான் டோக்கன் நம்பர் போட்டு இருந்துச்சே. சரி நானும் வரேன். நீங்கள் எதுக்கு அத்தை வெளியில் வரீங்க? நீங்கள் வீட்டில் இருங்க. மருமகளே, இந்த வீட்டில் உனக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அதே உரிமை எனக்கும் இருக்கு இல்லையா? அதே மாதிரி ரேஷன் கடையில் கொடுக்குற 1000 ரூபாயில் உனக்கு 500 ரூபாய், எனக்கு 500 ரூபாய், 2 பேருக்கும் சம பங்கு இருக்கு. அதனால எனக்கு அந்த 500 ரூபாய் எனக்கு கொடுத்துரு. வா போலாம் வந்துடும். இது நடி, இது ரொம்ப போச்சு. இப்போ எதுக்கு அத்தை உங்களுக்கு 500 ரூபாய்? எல்லா செலவும் எங்கள் வீட்டுக்கார பார்த்துக்கிறாரு. அந்த 500 ரூபாய் நீங்கள் என்ன போறீங்க? நீ நாம உன் புருஷன் சம்பாதிக்க துட்டுலேருந்து நான் கேட்ட மாதிரி பேசின்னு இருக்கிறேன். ஏன்டி அது கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்கடி பொங்கல் கொண்டாடுறதுக்காக. எனக்கு 500 ரூபாய் கொடுத்தேன்னா நான் 2 கரும்பு எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவேன். உங்ககிட்ட வந்து கேட்க முடியுமா? இல்லை என் பிள்ளைகிட்ட போய் கேட்க முடியுமா? கரும்பு வாங்கண்டா காசு கொடுறான்னு சொல்லிட்டு. கவர்மெண்ட்ல கொடுக்குறாங்க, அந்த காசை நான் வாங்கி சாப்பிடுவேன். வா டைம் ஆச்சு, இப்படியே பேசின கதை. உங்களுக்கு 500 ரூபாய் தானே வேணும்? சரி நீங்கள் எங்கே இருங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன். உன்னால நம்ப முடியாது மருமகளே, நானும் வருவேன். என் கையால வாங்க ரேஷன் கடையிலேருந்து, அப்போதான் எனக்கு திருப்தியா இருக்கும். அத்தை, அங்கே ரேஷன் எல்லாம் கூட்டமாக இருக்கும், உங்களெல்லாம் நிற்க முடியாது. வெயிலாக இருக்கு, நீங்கள் வீட்டிலே இருங்க, நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். சொல்ல பிடிச்சி கேளுங்க. நீ சொல்றதுலாம் என்னால் கேட்க முடியாது. நான் முன்னாடி போய் நினைக்கிறேன். நீ பின்னாடி இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வேற ட்ரெஸ் போட்டு சீக்கிரம் வா. எங்க என்ன சொல்ற பச்சு கேட்குதா இந்த அத்தை? இன்னைக்கு வெயிலில் கொண்டு போயிட்டு அந்த லைன் நிற்க வச்சு என்ன கதி ஆக போகுது இல்லையா? ரேஷன் கார்டு எடுத்தாச்சு, அரிசி சக்கரை வாங்க பைய எடுத்தாச்சு. சரி கிளம்பலாமா? அவ்வளோதான். என்னத்த 1000 ரூபாய் வாங்கி வந்துட்டீங்களா? மருமகளே, நீயாவது சொல்லக்கூடாது ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் அட்டை எடுத்துன்னு போனோன்னு. நான் எதுவும் இல்லாமல் போயிட்டேன். என்ன லைன் நிற்க கூட சொல்றாங்க, நான் என்ன பண்ணுவேன்? கொடு நான் போய் லைன் பண்ணிக்கிறேன். அத்தை, நீங்கள் போய் முதல்ல லைன் நிற்க வேண்டியது தானே? நான் பின்னாடி ரேஷன் கார்டு பையில எடுத்துன்னு வந்து தானே இருக்கேன். அதுக்குள்ளே ஏன் திரும்பி வந்தீங்க? என்னது கார்டு இல்லாம கூட லைன்ல போய் நிக்கலாமா? நிற்கலாமே. உங்களை யார் நிற்கக்கூடாதுன்னு சொன்னது? முன்ன பின்ன ரேஷன் கடைக்கு போயிருந்தா தானே இதெல்லாம் எனக்கு தெரியும். எது ரேஷன் கடைக்கே போனது இல்லையா? ஆமா மருமகளே, இது வரைக்கும் அவங்க மாமனார் வேலை வந்து குத்துன்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் என் பையன் போயிட்டு வந்திருந்தான். இப்போ கல்யாணம் ஆனதுலேருந்து நீ போயிட்டு வர. நான் உள்ள கூட போனதே இல்லை ரேஷன் கடைக்கு, அதான் எனக்கு தெரியல. சரியா போச்சு, போங்க. சரி நான் போய் லைன் நிற்கிறேன் வா. அத்தை நில்லுங்க. எல்லாத்தையும் நான் ரெடி எடுத்துங்க, வாங்க நம்ம வண்டியிலே போயிடலாம். சரி அப்படியா? சரி வா. பார்த்த முதல் நாளே, உன்னை பார்த்த முதல் நாளே, காட்சி பிழை போலே உணர்ந்தேன், காட்சி பிழை போலே. ஆமாம், நான் தான் வேட்டையாடு விளையாடு கமல்ஹாசன், நீங்கள் வந்து அந்த ஹீரோயினி. அப்படியே டூயட் பாட்டு பாடி போகிறோம்ல? ஆமாம் மருமகளே. நீங்கள் வண்டி ஆட்டாமல் உட்காருங்க முதல்ல, இல்லைன்னா பார்த்த கடைசி நாள் ஆகிடும் நமக்கு. என்ன மருமகளே இவ்வளோ கூட்டம் இருக்கு? அத்தை, இது போய் கூட்டமா? நாங்கள் மாதம் 2 கிலோமீட்டர் தூரம் லைனில் நின்று தான் பொருளாக வாங்கி வரோம். இது கூட்டமே கிடையாது. 4 பேர் தான் இருக்காங்க, நில்லுங்க. ஏமா லேடிஸ் லைன்லாம் தனியா இருக்கு பாருங்க, அங்க போய் நில்லுங்க. இது ஜென்ஸ் லைன். தாத்தா அது எனக்கு தெரியாதா? ஏமா கொஞ்சம் வழி விடுங்க. ஏமா போய் லைன்ல போய் நில்லுமா. கால்ல இருந்து கால் கடக்க நின்னு கிடக்குறேன். வழி விடுமா முதல்ல வந்து நிக்கிறதுக்கு. போ அப்படியே வா. நான் எதுக்கு லைன்ல நிக்கணும்? நான் தான் இந்த கடைக்கு புதுசாக வந்திருக்கிறேன் ரேஷன் கடைக்காரர். வழி விடுங்க. இப்படி போய் சொல்லிட்டு முன்னாடி போய் நிக்கலாம்னு பாக்குறீங்களா? உங்க மூஞ்ச பார்த்தா ரேஷன் கடைக்கார மாதிரி தெரியலையே. ஆமா, என் மூஞ்ச பார்த்தா தெரியல, இவ மூஞ்ச பார்த்தா தெரியுது. வழி விடுமே. ராணி சரியான பல்ப் வாங்கினா. முதல்ல லேடிஸ் வாங்க. 1000 ரூபாய் பணம், கரும்பு, சக்கரை, பச்சரிசி, அப்புறம் வேஷ்டி போடுவேன். இதெல்லாம் கொடுத்துருங்க. நாங்கள் அதெல்லாம் கொடுக்குறோம். முதல்ல ரேஷன் கடை கொடு நீ. இந்தாங்க. கை ரேகை வைங்க இதில். கை எடுத்துக்குங்க. இந்தாங்க பணத்தை வாங்கிக்கோங்க. மற்ற பொருள்லாம் தரலையே. ஏம்மா கரும்பு, வேஷ்டி, அரிசி, சக்கரெலாம் அங்கே பக்கத்தில் தராங்க பாருங்க, அங்கே வாங்கிக்கோங்க. அதை கொஞ்சம் சிரிச்சுன்னு சொன்னா தானேவா? இப்போ ஜென்ஸ் கொடுங்க கார்டு. மேடம் ஒன் டவுட்டு. இங்கே வந்தால் தான் உங்களுக்கு டவுட்டில் வரும். என்ன டவுட்டு? இது வந்து எங்கள் மாமனார் வீட்டு கார்டு. நான் இப்போ கைரேகை வச்சா காசு வாங்க முடியுங்களா? இந்த கார்டில் உங்கள் பேர் இருக்கா? என் பேர் அந்த கார்டில் இல்லை. இந்த கார்டில் பேர் இருக்கவங்க மட்டும்தான் கைரேகை வச்சு காசு வாங்க முடியும். நீங்களாம் வாங்க முடியாது. ஓரமாக போய் நில்லுங்க. வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்கள் மாமனார் அனுப்புறது தான் ஒரே ஆப்ஷன். கிளம்புங்க. இந்தாங்க மேடம்.
கைரேகை வைங்க. இந்தாங்க 1000 ரூபாய். மேடம் கரும்பு அதெல்லாம் அந்த பக்கம் கொடுக்குறாங்க பாருங்க, அங்கே போய் வாங்கிக்கோங்க. மருமகளே இவங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு மருமகளே. வீட்டில் என்கிட்ட அந்த பேச்சு பேசுவீங்களா? உங்களோட திறமையை இங்கே காட்டுங்க இவங்ககிட்ட. மருமக வீட்லயே பச்சி சொன்னேன், நீங்கள் வீட்டிலே இருங்க நான் போய் வாங்கி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா இப்போ வந்து நல்லா வசமாக மாட்டின்னு நிற்கிறேன். இந்த மாதிரி நான் கேள்வி கேட்க போகிறது தெரியலையேண்ணே. கார்டு கொடுங்கம்மா. இந்தாங்க மேடம், ரொம்ப நேரமாக நான் நீட்டினே இருக்கேன், நீங்கள் பார்க்கவே இல்லை. 1000 ரூபாய் பணம் கொடுக்குறீங்களா, அதில் வந்து 2 ரூபா கொடுத்துருங்க. என் மருமக கிட்ட ஒன்று கொடுத்துருங்க, என்கிட்ட ஒன்று கொடுத்துருங்க. அரிசி சர்க்கரை புடவை வேஷ்டி கரும்பெல்லாம் கொடுத்துருங்க. என்னது 500 ரூபாய் மருமக கிட்ட கொடுங்கம்மா? அவங்க எங்கே இருக்கிறாங்க? இதோ பின்னாடி நிற்கிறாங்க பாருங்க, ஹைட்டா அவங்க தான். ஏம்மா காசை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ யார்கிட்ட எதுவுமே கொடு. முதல்ல கைரேகை வை. கைரேகை எதில் வைக்கிறது? ஒரு நிமிஷம் இருமா, மிஷின் அந்த பக்கம் இருக்குது. இப்போ வைங்க. கைரேகை பதிவாயிடுச்சுங்களா? பதிவாயிடுச்சு. இந்தாங்க காசு. ரொம்ப நன்றி மேடம். மற்ற பொருள்லாம் போயிட்டு அந்த பக்கம் தராங்க பாருங்க, வாங்கிக்கோங்க. நவருங்க. கார்டு கொடுங்கம்மா. மேடம் நான் எங்கள் மாமியார் கூட வந்தேன், போய்ட்டு. ஒருத்தங்க நான் நிக்கிறேன், கண்ணு தெரியல, அங்க போய் காடு கேட்டுக்கிறாங்க பேர். அண்ணே நல்ல தடிசா இருக்க கரும்பை கொடுங்கண்ணே, ரொம்ப மெலிசா இருக்கு இந்த கரும்பு. ஏம்மா எல்லாமே ஒரே சைஸாக தான் இருக்குது, எடுத்துன்னு போங்கம்மா. சுகர் எனக்கு சுகர் வந்த மாதிரி இருக்குது. இது போய் தடிசா இருக்குதான். ஏம்மா உங்களுக்கு கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கொடுக்காம முழு கரும்பை கொடுக்குறோம்னா இதுவும் பேசுங்க, இதுக்கு மேலே பேசுங்கம்மா நீங்கள். இது ரொம்ப சின்னதாக இருக்குண்ணா, இன்னொன்று சேர்த்து கொடுங்கண்ணே. ஏம்மா ஒருத்தருக்கு ஒரு கரும்பு தான்மா, கிளம்புங்கம்மா, முதல்ல எடுத்து விட்டேன். இந்தாங்கம்மா கரும்பு வாங்கிக்கோங்க. 2 கரும்பு கொடுங்க. ஏம்மா ஒரு காடுக்கு ஒரு கரும்பு தான், 2 கரும்புலாம் கிடையாது. நாங்கள் 2 பேர் வந்திருக்கோம்ல, 2 கரும்பு கொடுங்க. ஒரு காடை எடுத்துனேன், 2 பேர் வந்தா 3 பேர் வந்தா எத்தனை கரும்பு கொடுப்பாங்க? எத்தனை பேர் வந்தாலும் ஒரு கரும்பு தான் கொடுப்பாங்க ஒரு காடுக்கு. வேணா புட்டு எடுத்துன்னு போங்க, ஆளுக்கு பாதி பாதி.